வணக்கம். உங்க மனசு ஒரு நிமிஷம் கூட ஒரே இடத்துல நிக்காம அங்க இங்கன்னு தாவிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு யோசனையில இருந்து அடுத்ததுக்கு, அப்புறம் அதுல இருந்து இன்னொன்னுக்குன்னு போயிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட நம்மளோட கட்டுக்கடங்காத மனச புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பழங்கால ஞானம் ரொம்ப உதவியா இருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? சரி, மனச கட்டுப்படுத்தலான்னு நாம நினைச்சா அது நம்ம கையிலிருந்து தப்பிச்சு எங்கெங்கோ ஓடுற மாதிரி இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, உலகத்துல நம்ம எல்லாருக்குமே இருக்கிற இந்த ஒரு பொதுவாத சிக்கலை விளக்க ஒரு அருமையான உருவகம் இருக்கு. நம்ம மனசோட இந்த ஒரு மாதிரி குழப்பமான நிலைய விவரிக்க தென்னிந்திய ஆன்மீக மரபுல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகத்தை பயன்படுத்துறாங்க. அதுதான் குரங்கு மனம். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? சரி வாங்க, இந்த உருவகம் எங்கிருந்து வருது, என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஆழமான கருத்து சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து தான் வருது. நாம பார்க்க போற இந்த விளக்கத்துக்கு ஒரு நம்பகத்தன்மையையும் ஒரு ஆழமான கலாச்சார பின்னணியையும் கொடுக்கறது இந்த மூல நூல்தான். சரி, இந்த உருவகத்தோட முதல் அடுக்க பார்க்கலாம். முதல்ல நம்ம மனச ஒரு குரங்கு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு குரங்கு எப்படி ஒரு நொடி கூட சும்மா இருக்காம ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரிதான் நம்ம மனசும். எந்த ஒரு விஷயத்திலையும் நிலைச்சு நிக்காம ஒரு எண்ணத்துல இருந்து அடுத்த எண்ணத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் மனசோட இயல்பான கட்டுப்படாத நிலைன்னு சொல்லப்படுது. ஆனா கதை இதோட முடியல. நம்ம மனசோட இந்த அமைதியின்மை இன்னும் எப்படி அதிகமாகுதுனோ அந்த நூல் ரொம்ப அழகா விளக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண குரங்குக்கே இவ்ளோ ஆட்டம்னா அதுவே கொஞ்சம் போதையில இருந்தா அதோட நிலைமை எப்படி இருக்கும்? இப்போதான் இந்த உருவகத்தோட அடுத்த கட்டத்துக்கு வரும். இங்க நம்மளோட ஆசைய ஒரு போதை தர்ற மதுவை கொப்பிடுறாங்க. சும்மாவே தாவிக்கிட்டு இருந்த அந்த குரங்கு இப்போ ஆசைங்கிற மதுவையும் குடிச்சிடுச்சுன்னா அதோட ஆட்டம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அது ஒரு கட்டுப்படுத்தவே முடியாத வெறித்தனமா மாறிடும் இல்லையா? நம்ம மனசும் அப்படிதான், ஆசையில சிக்கும்போது மாறுது. சரி, இப்போ சாதாரண குழப்பமா இருந்த மனநிலை எப்படி உச்சக்கட்ட வேதனையா மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கதையில ஒரு பயங்கரமான திருப்பம் வருது. அதுதான் தேலின் கொட்டு. இப்ப பாருங்க, இந்த 3 அடுக்குகளும் எப்படி ஒன்னோடொன்னு சேருதுன்னு. படி இயல்பாவே அமைதி இல்லாத ஒரு குரங்கு. 2வது படி ஆசைங்கிற மதுவ குடிச்சு வெறி பிடிச்ச நிலை. கடைசியா இது பத்தாதுன்னு பொறாமைங்கிற ஒரு தேள் வேற வந்து கொட்டிடுது. அடேங்கப்பா, போதையில ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு குரங்க தேள் கொட்டினா அதோட வலியும் குழப்பமும் ஆட்டமும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ இதோட மொத்த விளைவு என்னவா இருக்கும்? மனசோட இயல்பான அமைதியின்மை, ஆசையோட போதை, அது கூட பொறாமையோட வலி. இந்த 3ம் ஒன்னா சேரும்போது வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத ஒரு பயங்கரமான மனத்துன்பம் உருவாகுதுன்னு அந்த நூல் சொல்லுது. சரி சரி, இவ்ளோ பெரிய சிக்கலை விவரிச்சாச்சு. இதுக்கு என்ன தீர்வே இல்லையா? மன அமைதிக்கு வழியே கிடையாதா? அப்படிலாம் இல்ல, நிச்சயம் இருக்கு. இந்த நூல் நாம அடைய வேண்டிய அந்த இலட்சிய நிலை என்னங்கிறதையும் நமக்கு அழகா காட்டுது. இந்த வரிகள் தான் இந்த போதனையோட முக்கியமான சாரம். அதாவது கட்டுக்கடங்காம ஆடிக்கிட்டு இருந்த அந்த குரங்கு மனச நாம எப்போ அடக்கி ஒருநிலைப்படுத்துறோமோ அப்போதான் உண்மையான கவனம் பிறக்கும். அந்த அமைதியான மனசோட தான் நம்மால செய்யற எந்த ஒரு செயலையும் முழு அர்ப்பணிப்போட செய்ய முடியும். இந்த ஆழமான ஏக்கத்தை தாயுமானவர் சுவாமிகள் தன்னோட பாடல்ல எவ்ளோ அற்புதமா சொல்லியிருக்கார் பாருங்க. மனமான வானரக்கையே மாலையாக்காமல் எனாலடிமை எய்து நாள் என்னாளோ. அதாவது இந்த குரங்கு மனசு செய்யற அர்த்தமில்லாத வேலைகள் எல்லாம் சிக்கிக்காம, இறைவா உன்னை நான் அடையும் அந்த நாள் எப்போ வரும்னு அவர் ஏங்குறார். இது குரங்கு மனம்ங்கிற குழப்பத்திலிருந்து விடுபட துடிக்கிற ஒரு ஆத்மாவோட குரல். நூற்றாண்டுகளுக்கு முன்னால சொல்லப்பட்ட இந்த உருவகம் இன்னைக்கு இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கும் எவ்ளோ பொருந்தி போகுது பாத்தீங்களா? சரி, இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க குரங்கு மனசுக்கு எது தீனி போடுது? அது ஒருவேளை தீராத ஆசையா இருக்கலாம், இல்ல அடுத்தவங்கள பார்த்து வர பொறாமையா இருக்கலாம், இல்ல கவனத்தை சிதறடிக்கிற வேற ஏதாவது விஷயங்களா இருக்கலாம். இத பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறதே மன அமைதிக்கான முதல் படிதாங்க.